என்னை பார்த்தோன்னே அக்கா வந்து நம்பவே முடியல. ஒரு மணி அப்படியே உட்காந்துட்டோம் ரெஸ்ட்ல. அப்படியே ஒன்றும் புரியல எனக்கு. எந்த அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. 2006 அவர் கூட எல்லா பேருப்பேன். நீங்க ஒரு உண்மை சொல்றானே, எனக்கு முகவரி கொடுத்தது அவர் தான். எனக்கு வந்து சுதீஷ்னா யாருக்குமே தெரியாது. விஜயகாந்த் மச்சானா, எல்கே சுதீஷ் விஜயகாந்த் மச்சான் அப்படின்னு எனக்கு அடையாளம் கொடுத்துருவாரு. எனக்கு காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ் தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். எவ்வளவு மாலை போட்டேன். 28ஆம் தேதி எல்லாம் சொன்னாங்க உங்க மாலை தான் அவருக்கு போடுறோம் அப்படின்னாங்க. எனக்கு மனசே வரல. எனக்கு 27 போட்ட கடைசி மாலை. எனக்கு முகவரி கொடுத்த கேப்டன் அவர்களுக்கு இன்னைக்கு நினைவு அஞ்சல். நான் பேசுறோம்னாக்க இவ்வளவோ பேசலாம். ஒரு ரசிகராக இருக்கும்போது அவர் எப்படி ரசித்தேன் அது பேசலாம். திருமணம் முடிஞ்ச பிறகு எனக்கு மாமாக வந்த பிறகு கிட்டத்தட்ட 33 வருஷம் ஆகுது. எவ்வளவோ பேசலாம். கட்சி ஆரம்பித்த பிறகு நான் ஏற்றுக்கொண்ட தலைவராக கிட்டத்தட்ட 18 வருஷம். எவ்வளவோ பேசலாம். திரைப்பட தயாரிப்பாளராக எவ்வளவோ பேசலாம். நான் ரொம்ப பேச போறதில்லை. 2 விஷயத்தில் பேச போறேன். நான் 2011 நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தோம். இது எல்லாருக்கும் தெரியும், எல்லா மாவட்டங்களுக்கும் தெரியும். அப்போ வந்து ஒரு சீட்டு பிரச்சனை வந்துச்சு நம்மளுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட கட்சிகளும் நம்முடைய தலைமை கழகத்துக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மையாருடைய உருவம் வெளியே எல்லாம் கொடுத்துனாங்க. அதுக்கப்புறம் எல்லா கட்சி தலைவர்களும் கம்யூனிஸ்ட் இருந்து எல்லா கட்சி தலைவரும் கேப்டனை பார்த்து இங்கே ஆஃபீஸுக்கு வந்தாங்க எல்லாமே. அப்போ அவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னாக்கா, கேப்டன் உங்கள் தலைமையில் நம்ம ஒரு அணி அமைச்சு எலெக்ஷன் சந்திப்போம் அப்படின்னு. அப்போ நான் கூட இருந்தேன். கேப்டன் சொன்னார், நான் அம்மையாருக்கு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதனால் கண்டிப்பாக நான் பின் வாங்க மாட்டேன் அப்படி சொன்ன ஒரே தலைவர் நம்ம கேப்டன் அவர்கள் தான். அதுக்கப்புறம் 2011 நம்ம போட்டி போட்டு அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. நம்ம எதிர்கட்சி ஆனோம். இது மாதிரி தமிழ்நாட்டில் எந்த தலைவர் செய்ய மாட்டாங்க. அது வந்த வாய்ப்பை அன்னைக்கு 2011 எல்லா கட்சியுமே வந்தாங்க. தலைவர் தேதி அவர் நினைச்சிருந்தா 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கண்டிப்பாக வந்திருப்பார் அவர். ஆனால் அந்த வார்த்தையை கடைசி வரைக்கும் காப்பாற்றினார் அவர். அதே போல நான் வந்து ரசிகர் ஆகும்போது பல முறை பேசியிருக்கிறாங்க. இலங்கை பிரச்சனைக்கோசரம் வந்து ஸ்ரீநகரில் உண்ணாவிரதம் இருந்த கேப்டனாகோ நான் போய் ஒரு சாலை போட்டேன், மாலை போட்டேன். நான் அதுக்கு பிறகு 1990 வந்து என்னுடைய சகோதரியை திருமணம் செய்ய எனக்கு தெரியாது. திருமணம் முடிஞ்சது. அப்போ நான் மாலை போட்டேன். சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அதுக்கு பிறகு எனக்கு என்னுடைய தயாரிப்பாளருக்கு வல்லரசு படத்தில் தயாரிக்க வாய்ப்பு கொடுத்து அந்த முதல் நாள் படப்பிடிப்புக்கு ஒரு மாலை போட்டு சந்தோஷப்பட்டேன் நான். எனக்கு இந்த டிசம்பர் 28 எனக்கு பிடிக்காத நாள் வந்து டிசம்பர் 28. அன்னைக்கு காலையில் எங்கள் சகோதரி வந்து ஒரு நான் இன்னும் ஆக்சுவலாக அழுது பெருசாக வரமாட்டேங்குது. ஏன்னா அவர் இங்கே தான் இருக்காரு, நம்ம கூட தான் இருக்காரு. அவர் கட்சி ஆரம்பிச்சு 18 வருஷம் நான் அதிகமாக இருந்த இடம் இந்த இடம் தான். கட்சி ஆரம்பிச்ச உடனே என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சிட்டோம். ஆஃபீஸ் கிடையாது.
நான் இப்போ எங்கே உட்காருவாடினாரு. அது சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 25 நாள் ஒரு ஆஃபீஸ் கட்டினோம். நான் நண்பர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் கட்டினோம் ஃப்ரெண்டில். அப்போ எங்கள் கல்யாண மண்டபம் இருந்தது. இப்போ பொதுச்செயலர் வந்து கல்யாண மண்டபம் ஆஃபீஸில் உட்காந்துப்பார். நான் பார்த்து கேப்டன் கட்சி அமைச்சாச்சு, அவ்வளோ பேர் தலைவர் எங்கே உட்கார வருவார். அவர் சொன்னார், எங்கே போகிறது புரியல, ஏன்னா வாடகை இடம் பிடிக்க மாட்டேங்கிறார். நான் சொன்னேன், இருங்க 20 நாள் டைம் கொடுங்க. கரெக்டாக ஒரு மாதத்தில் கட்சி ஆஃபீஸ் ஃப்ரெண்டில் ஒரு ஷெட்டில் போட்டு கட்டி ஆரம்பித்தோம். அவருக்கு என்ன நினச்சா தெரியல. மறுநாள் ராமசுந்தரன் இருந்தார், கேப்டன் இருந்தார். ஆஃபீஸுக்கு வர வச்சு, இன்னிலேருந்து கட்சியில் இருக்க எல்லா வேலையும் நீ பார்க்கணும் அப்படின்னு அவர் உத்தரவு போட்டார். எனக்கு நான் வல்லரசுக்கு வந்து கேப்டன் சினிகேஷன் மேலே ஆஃபீஸு, கீழே ரசிக மன்றம். ராமசுந்தரன் அவர்கள் எல்லாம் சொல்லுவார், நான் பார்ப்பேன், எல்லாம் பேசுவேன். எல்லா ரசிக மன்றத்தையும் நான் ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டேறாங்க. அப்போ தான் கொடியை நம்ம வல்லரசு படத்தில் கொடியை அறிமுகப்படுத்துகிறோம். அப்போ அந்த கொடியை அறிமுகப்படுத்துறது நான், நம்முடைய மறைந்த பொதுச்செயலர் ராமோஸ்தன் அவர்கள், நம்முடைய பழைய கேப்டனுடைய நண்பர் இப்ராஹிம் அவர்கள், நாங்கள்லாம் சேர்ந்து அந்த கொடியை அப்போ அறிமுகப்படுத்தும், ரசிக மன்ற கொடி. அப்போ வந்து இந்த ராமோஸ்தன் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, நீ கூட அண்ணனுக்கு கூட வந்து எல்லா வேலை பண்ணணும் அப்படின்னு இருக்கு கட்டளையிட்டார் 2005. அப்போ வந்து பார்த்தசாரதி இன்னும் 2 பேர் கட்சியில் இல்லை, அவங்க போயிட்டாங்க. இவங்க 2 பேர் கூட வச்சு நீ எல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னாரு. எனக்கு உத்தரவு போட்டார். எங்களுக்கு அந்த 2005 கேப்டன் கட்சி ஆரம்பிச்சோடனே அவர் டூர் போயிட்டார் எல்லா ஊர்லேயும். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பித்து 55-6 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் செய்த ஒரே தலைவர் நம்ம கேப்டன் மட்டும்தான். எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு வந்தார். அதில் ஒரு டெம்போ ட்ராவலில் ஊட்டியிலேருந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, அதெல்லாம் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அடுத்த உடனே இன்னும் டெம்போ ட்ராவல் பின்னாடியே போனவருக்கு உடனே அனுப்பிச்சு எல்லா ஊரும் தமிழ்நாடு கூட சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார். மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தலைவர் ஏன்டா எங்கள் ஊருக்கு வரவேணான்னு கொடி காட்டுவாங்க. இங்கே எப்படி அவன் நடக்கணும்? அந்த காலத்தில் கேப்டன் வரலைன்னா ரோட்டில் இருக்கிற டியூப்லைட்டில் உடச்சிடுவாங்க. எங்கள் ஊருக்கு கேப்டன் வரலைன்னா டியூப்லைட் மொத்தம் அடிப்பாங்க. அந்த ஊரில் எல்லா ஊர்லேயுமே கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரே மாதிரி தான். எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான். அந்த அளவுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க அன்றைக்கி மக்கள், தமிழக மக்கள் நம்மளுக்கு. நான் ஒரே அவனுக்கு கேப்டன் சொன்னேன், தமிழ்நாட்டில் 230 எப்படி வேட்பாளர் கேப்டன் போடுவாருன்னா பேசுவார். இப்போ இன்னைக்கு மாவட்டத்தை போகிறேன், வேட்பாளர் விடுவோம், ரிலீஸ் பண்ணுவோம். கேப்டன் அந்த ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணுவார். அது மாதிரி 234 வேட்பாளர் அறிவித்தோம். அப்போ நான் கேப்டன் சொன்னேன். அப்போ கேப்டன் சொன்ன ஒரே வார்த்தை, எல்லா வேட்பாளரும் கட்சி தொண்டர்களுக்கும் சாப்பாடு போடணும், டெய்லி பிரியாணி முடிஞ்சா பிரியாணி போடுங்க, இல்லை சாப்பாடு போடணும், எல்லாருக்கும் கட்டுட்டாங்க. அப்போ கேப்டன் அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. குடியாத்தில், எங்கள் சொந்த ஒரு குடியாத்தில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் நாங்கள் வந்து பிரியாணி போட்டோம், சாப்பாடு போட்டோம். அது செலவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா. நான் கேப்டன் சொல்கிறேன், இது செலவு பண்ணுறோம், நம்ம ஏன் ஓட்டு காசு கொடுத்தா ஜெயிச்சிருவோமே அப்படின்னு. நான் ஜெயிச்ச ஓட்டுக்கு வேணும் நான் சொன்னப்போ, அப்போ வந்து விருதாச்சலம் நம்முடைய வெங்கடேசன் அவர்கள், வெங்கடேசனு, பண்டுட்டியார், இது மாதிரி கிட்ட முருகேசனு, இளங்கோ, பார்த்தசாரதி, இது மாதிரி ஒரு 10 சொன்னால் ஒரு 25 தொகுதியில் வந்து ஓட்டுக்கு 50 ரூபா ஓட்டு தருவோம். அப்போ காசு தர கலாச்சாரம் கிடையாது. திமுகலாம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. 50 ரூபா ஓட்டு கொடுப்போம் அப்படின்னு. என்னை பார்த்து கோவப்பட்டாங்க கேப்டன். காசு தரவே கூடாது, தொண்டனுக்கு சாப்பாடு போதும். ஆனால் 50 ரூபா கொடுத்துருந்தா கண்டிப்பாக அன்னைக்கு கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏ நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போம். ஆனால் கேப்டனுக்கு அது உடன்பாடு கிடையாது. அதுக்கப்புறம் 2016 சத்தியம் வச்சார் உளுந்தூர்பேட்டில், நான் காசும் கொடுக்க மாட்டேன், வாங்க மாட்டேன் அப்படின்னு. இது நமக்கு அரசியல் தெரியல. அரசியல் தெரிஞ்சிருந்தா 2006 நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% நம்ம வெற்றி பெற்றிருப்போம். நமக்கு தெரியாது, அன்னைக்கு அது நமக்கு தெரியாது. இதுவுமே செய்யும் போடுறதில்லை நம்ம. ஏன்னா தலைவர் நம்ம வந்து அந்த பாதையை நம்ம காட்டியிருக்காரு நம்மளுக்கு. நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாம் வந்து 27ஆம் தேதி காலைல வந்து எங்கள் சகோதரி காலைல ஃபோன் பண்ணுறாங்க. காலைல ஒரு 5 மணி இருக்கும். இது மாதிரி பல முறை அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போவோம் வருவோம். எனக்கு அதே மாதிரி தான் நான் போகிறேன். அன்றைக்கி நான் போன 28ஆம் தேதி காலைல ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அவங்க மட்டும் தனியாக இருக்காங்க உள்ள. நானும் என் மனைவி உள்ளே போகிறோம். எனக்கு தைரியம் தான், அது ஒன்றும் இருக்காது அவர் கட்டிட்டு. நான் உள்ளே போகிறேன். நான் என்னை பார்த்தோன்னே அக்கா வந்து நம்பி இல்லை பையோ,
அப்புறம் 6:10 டாக்டர் சொன்னது கேப்டன் நம்ப முடியல, நம்பவே முடியல. 1 மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டோம் ரெப்பில், அப்படியே ஒன்றும் புரியல எனக்கு. அதுக்கப்புறம் பாஸ்டர் ட்ரை பண்ணேன், எப்படி சொல்றது தெரியாது எனக்கு. பாஸ்டர் சொல்லி பாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டு பாடிட்டான். நான் சார் சொல்றீங்க? ஆமா பாஸ்டர், எவ்வளவு விஷயம் பாஸ்டர் சொல்லுவாங்க. கேப்டன் கூட்டு போடுவோம், அங்கே போனோம், இங்கே வரணும். நம்ம இதுவாக நிகழ்ச்சி நான் சொல்லுவேன், சத்தியமாக லைஃப்ல நினைச்சே போகல. யார் சொல்றது? என் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. 2006 அவர் கூட எல்லா பேருப்பேன். நான் நீ உண்மை சொல்றானு 2011 40 சீட்டுக்கு வாங்கி வந்துட்டு அப்படியே என் கீழே கொடுத்தேன். அப்படியே கொடுத்துட்டு வேட்பாளர் போட்டிருந்தேன். சத்தியமா சொல்றேன், இது மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க, நானே சொல்ல மாட்டேன். தலைவர் 2 கொடுத்து 40 வேட்பாளர் போட்டிருந்தாங்க. இது மாதிரி ஒரு தலைவர் கிடைப்பாங்களா? எனக்கு முகவரி கொடுத்தது அவர் தான். எனக்கு வந்து சுதீஷ்னா யாருக்குமே தெரியாது. விஜயகாந்த் மச்சானா, எல்கே சுதீஷ், விஜயகாந்த் மச்சான் அப்படின்னு எனக்கு அடையாளம் கொடுத்தது அவர். எனக்கு எவ்வளோ பேசுறது இருக்கு எனக்கு. கடைசியில் வந்து நான் எவ்வளோ மாலை போட்டேன். 22ஆம் தேதி எல்லாம் சொன்னாங்க, உங்க மாலை தான் அவருக்கு போடணும் அப்படின்னாங்க. எனக்கு மனசே வரல. எனக்கு 22 போட்ட கடைசி மாலை நான் அவருக்கு போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இது மாதிரி நடக்குமா அப்படின்னு வாழ்க்கையில் நினைச்சு பார்த்தே கிடையாது. இங்கே எவ்வளோ நிகழ்ச்சி. அவர் என்ன சொன்னாரு, எனக்கு அவருக்கு என்ன, ஒரே அவர் கண்ணில் பார்ப்பார், நான் புரிஞ்சுப்பேன், செஞ்சிருவேன். அதே மாதிரி அவர் தெரியும், இது ஒரு விஷயம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா அவர் என்ன நினைக்கிறோ நாங்கள் பண்ணி இது வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கான்னு. அதனால சொல்லுவார், சுதீஷ் கொடுத்துருக்கு பார்த்துப்பாரு. இப்படி எல்லாம் என்னை வந்து கௌரவப்படுத்தினாரு, எவ்வளோ பண்ணார். எனக்கு கள்ளக்குறிச்சியில் 2009 வேட்பாளர் இருக்கேன். நான் வந்து ஒரு 3 நாள் எனக்கு பிரச்சாரம் வராரு. எனக்கு வெயில் காலில் எல்லா தலைவருக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக சாயந்தரம் 6 மணிக்கு தான் கிளம்பி வருவாங்க. இவர் காலையில் 8 மணிக்கே எழுதிட்டார், காலைல போகலாம் வாடின்னு. நான் சொல்ல வேணாம் கேட்பேன், அது 8 மணிக்கு போன கஷ்டமாக இருக்கு, வேணாது, நீ வண்டி நீ வரையா நான் போட்ட மாட்டேங்கிறார். அது மாதிரி 8 மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட இரவு 10 மணி வரைக்கும். 10 மணிக்கு அது கள்ளக்குறிச்சி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி இருக்கும். 10 மணி, அதாவது 7 மணிக்கு போகிற இடத்துல நாங்கள் 10 மணிக்கு போவோம். அதுக்கப்புறம் மைக்கெல் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மணிலேருந்து 12 வரைக்கும் சும்மா கை காட்டே வருவார். இது மாதிரி பிரச்சாரம் எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இந்த எல்லா தொழிலும் இப்படி தான். நம்முடைய வேட்பாளர்களுக்கு கட்சிக்கோசம் கஷ்டப்பட்ட தலைவர் நம்ம தலைவர் தான். எந்த தலைவரும் இருக்காது, எல்லாம் 6 மணிக்கு கிளம்புவாங்க. நம்ம தலைவர் காலை 8 மணிக்கு ஆரம்பித்து இரவு 12 வரைக்கும் கட்சிக்கோசம் உழைத்த ஒரு தலைவர்னா நம்ம தலைவர் தான், வேறு யாருமே கிடையாது. நான் வேணாம் சொல்லுவேன், வேணாம் கேப்டன் நீங்கள் விட்டு போதும், இல்லை நான் வந்து தொண்டனை சந்திக்கணும் அப்படின்னு. இது மாதிரி எவ்வளோ விஷயம். 2014 சேலை அரசில் அவரால் முடியல. பரவாயில்ல, அவரால் பிரச்சாரம் வர்றதுக்கே முடியல. நாங்கள்லாம் யாருமே வேணாம் சொல்கிறோம், இல்லை வண்டியில் ஏறி போட்டு கேட்டார். அன்னைக்கு இந்த அளவுக்கு எவ்வளோ பேச்சும் போகலாம். இந்த தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் இருக்கும். கேப்டன் நம்ம கூட இருப்பார். உலகத்தில் இருக்கின்ற 15 கோடி தமிழர்களுடைய ஒரே தலைவர் நம்முடைய கேப்டன் தான். கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நமக்கு இவ்வளோ பெரிய கட்சியை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அவருடைய பேரும் புகழத்தை நம்ம வந்து கண்டிப்பாக அவர் எந்த எண்ணத்து கட்சி ஆரம்பித்தாரோ அந்த எண்ணத்தை நம்ம கண்டிப்பாக அனைவரும் ஒன்றாக இருந்து செய்வதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர்.
மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.